أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூரா அல் காரிஆ. இது 101வது அத்தியாயத்துல இடம்பெற்றிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அதனுடைய அந்த வசனங்களை பார்த்துட்டு அதுக்கான விளக்க உரைக்குள்ள நம்ம போகலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி என்றால் என்ன? திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி என்னவென்பதை உமக்கு அறிவித்தது எது? சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் போன்று அந்நாளில் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். இன்னும் பரத்தப்பட்ட பஞ்சை போன்று மலைகள் ஆகிவிடும். எனவே எவரது நன்மையின் நிறைகள் கனத்ததோ அவர் திருப்தியான வாழ்வில் இருப்பார். மேலும் எவரது நன்மையின் நிறைகள் குறைந்ததோ அவரது ஒதுங்குமிடம் ஹாவியாதான். ஹாவியா எனும் அது என்னவென உமக்கு அறிவித்தது எது? அது கடும் சூடான நெருப்பாகும். சூரத்துல் அல் காரிஆ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி. சரிங்களா? திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி. இப்ப இந்த காரிஆ அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுமை நாளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம இந்த 30வது ஜூஸ்ல மெயினா நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மறுமை நாளை பத்தின விஷயங்களை, என்னென்ன நிகழ்வுகள் ஏற்பட போகுது, எந்தெந்த அமல்கள் மிகவும் பெருசா இருக்கு, எதெல்லாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது, அந்த மறுமை நாளை நம்ம எதிர்நோக்கியவர்களாக இருக்கும் நிலையில எந்த விஷயத்தெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிடணும், சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். சூரத்துல் அல் காரிஆ திடுக்கிடச் செய்யும் நிகழ்ச்சி. இது மக்காவில் அருளப்பட்ட வசனங்கள். 11 வசனங்கள் இதுல இருக்கு. சரிங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல் காரிஆ. ஃபர்ஸ்ட் சூரா அல் காரிஆ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்காவில் இருக்கும் நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் நிலையில அருளப்பட்ட வசனங்கள். இது சூரா அல் குரைஷ் அப்படிங்கிற அந்த சூறாவுக்கு பிறகு அருளப்பட்ட சூறாவாக இந்த காரிஆ இருக்கிறது. சரிங்களா? இந்த காரிஆ அப்படிங்கிற சூறால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை பத்தின இதை என்ன பண்ணிருக்கான்னா விவரிச்சிருக்கான். மறுமை நாள் ஏற்படும் பொழுது, அந்த கேள்வி கணக்கு நாள் ஏற்படும் பொழுது என்ன விதமான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டு வரோம். தொடர்ச்சியா நம்ம அந்த மாதிரி நாள் ஏற்படுறப்போ எப்படி சூர் ஊதப்படும், சப்தம் எப்படி இருக்கும், இந்த பூமி எப்படி சாட்சி சொல்லும், இதைதான் அப்படியே வரிசையா பார்த்துட்டு வரோம். இதெல்லாமே நம்ம ஒரு கூட்டி நம்ம பார்த்தோம்னா மறுமை நாள் எப்படி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அழகா தெளிவா என்ன பண்ணிடலாம்னா சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஜூஸ் அம்மால இருக்கக்கூடிய இந்த 30வது ஜூஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ விதமான விளக்கமான விஷயங்களை நமக்கு கத்து தருது. எதை பத்தி? மறுமை நாளை பத்தி. சரிங்களா? இந்த சூரா அல் காரிஆ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காரிஆ. சரிங்களா? காஃப் ரா ஐன். மியூட் பண்ணிக்கிடுங்க. ஓகே. இந்த காரிஆ அப்படின்னு பாக்குறோம்ல, இது எந்த வார்த்தையிலிருந்து வந்தது, எந்த வேர் சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா காரிஆ.
கோ ரோ ஐ, சரிங்களா? கோர இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட்டுதல். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கதவை போய் நம்ம என்ன பண்றோம், நாக் பண்றோம், தட்டுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம அது தட்டுனாதான் என்ன பண்ணுவோம்னா சத்தம் வெளியில வரும், சப்தம் அதில இருந்து, சரிங்களா? அப்ப கோர அப்படின்னா தட்டுதல், சரிங்களா? அதிலிருந்து சப்தம் வெளிவருகிறது, சரிங்களா? அதே போல கோர அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது. அவங்க சும்மா தட்டுறது இல்லாம குச்சியை வந்து வச்சுட்டு அந்த கதவுல வந்து ஒரு இடத்துல வந்து தட்டக்கூடியது, அகெயின்ஸ்ட் டோர், அந்த குச்சியை வச்சு அந்த கதவுல தட்டுறதுக்கும் அது சொல்லப்படுகிறது, சரிங்களா? அப்ப அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்தை தட்டுவதின் மூலமாக அடிப்பதின் மூலமாக அது எதை ஏற்படுத்துகிறது அப்படின்னா சப்தத்தை, ஒலியை ஏற்படுத்துகிறது, சரிங்களா? என்ன விதமான ஒலியை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை வந்து இங்கிலீஷ்ல கிளாமரிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்வு ஏற்படுத்தக்கூடிய, இப்ப நீங்க போய் ஒரு கதவை தட்டுறீங்க அப்படின்னா அதுல வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அதிர்வுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஒரு விதமான அதிர்வு வந்து ஏற்படும், சரிங்களா? இப்ப நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சூறால பாக்குறப்போவே அந்த சூறு ஊதப்படும் பொழுது அது எப்படி பயங்கரமா இருக்கும், அந்த பயங்கரமான சப்தத்துல எப்படி அந்த சப்தத்திலே இந்த உலகம் அழியும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அது எதுனா ஒன்று இன்னொரு இதுல போய் அடிக்கிறப்போ ஒரு அதிர்வோட சேர்ந்த ஒரு சப்தம் வந்து நமக்கு என்ன பண்ணுகிறதுனா எழுகிறது, சரிங்களா? அப்ப இந்த கார அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றை அடித்தல், அதன் மூலமாக சப்தம் என்னன்னா அதிர்வுடன் கூடிய சப்தம் என்பது ஏற்படுகிறது, சரிங்களா? இத வந்து ஒரு விபத்திற்கும் சொல்லலாம். என்ன விபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த கார அப்படிங்கறது அடித்தல், துள்ளுதல், சப்தம் வருதல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து 3 அர்த்தமா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இத வந்து விபத்திற்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது, சரிங்களா? அந்த ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காரு இன்னொரு கார் மேல போய் என்னன்னா மோதுகிறது. மோதுவதனால் என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் மோதுது, மோதுறதுனால அதிர்வுடன் கூடிய சப்தத்தோட அது என்ன பண்ணுது அப்படின்னா விபத்து ஏற்படுகிறது, அப்படிதானே? கொல்லாய்டு ஈச் அதர், ஒன்று இன்னொன்றோட மோதுவது அப்படிங்கறது தான் சொல்றாங்க, சரிங்களா? அப்போ இந்த மோதுறதுனால ஃபர்ஸ்ட் சப்தம் வருது. எப்படி வருது? அதிர்வுடன் கூடிய சப்தம் என்பது நமக்கு கிடைக்கிறது. சோ இது வந்து நிறைய டைம் கார் ஆக்சிடென்ட்ஸ், பைக் இதெல்லாம் ஏற்படுறப்ப நம்ம தூரத்துல இருந்து பார்த்தாலே சப்தம் நமக்கு கேட்கும், பயங்கரமா இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை தான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. சோ இந்த இடத்துல இதெல்லாம் நமக்கு புரிவதற்காக இந்த அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக இருக்கும், இதை எதற்கு வந்து இந்த இடத்துல பிரயோகப்படுத்தியிருக்காங்க, எதற்கு இதை மறுமை நாளோட ஒத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா? அப்போ தாக்குவது, அதாவது இந்த விஷயத்த இந்த அப்படிங்கிற இந்த வார்த்தை எதற்காக மறுமை நாளிற்கு ஒரு வார்த்தையாக பிரயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தாக்கும் பேரிடர், சரிங்களா? எது? மறுமை நாள் என்பது தாக்கக்கூடிய ஒரு பேரிடராக இருக்கிறது. அப்போ ஒரு விஷயம் அடிச்ச உடனேயும் இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த மறுமை நாளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பேரை கொடுத்திருக்காங்க. இப்ப காரியா அப்படிங்கறது மத்திரமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துக்கோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னா மறுமை நாளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரயோகப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? டெஸ்கிரிப்டிவ் நேம் சொல்லுவாங்க, அதை விளக்கக்கூடிய ஒரு பெயர். இது எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த பேர் எதை குறிக்கிறதுனா அது மறுமையை குறிக்கிறது. என்னன்னா சரிங்களா? இது எல்லாமே வந்து மறுமை நாளை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல அப்படிங்கிறது என்னன்னா அந்த மறுமை நாளுக்குரிய ஒரு பெயராக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நாளில் எதுக்காக இந்த பேர் வச்சாங்கிறதுக்கான அர்த்தம் வந்து இப்ப சொல்றாங்க. என்ன அப்படின்னா அந்த மறுமை நாள் ஏற்படும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தும், சரிங்களா? எல்லாருக்குமே நம்ம முன்னாடி ஃபுல்லா பார்த்திருக்கோம். பயத்தை ஏற்படுத்தும். இப்ப நமக்கு பயம் மனசுல வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யும்? யாராவது ஒருத்தவங்க அட்மிட் பண்ணி சொல்லுங்க. பயம் நமக்கு மனசுல வந்துருச்சு, ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பாக்குறோம், பார்த்த உடனே நமக்கு என்ன பண்ணுதுன்னா மனசுல பயங்கரமான ஒரு திடுக்கம் ஏற்படுறது. உடனே என்ன செய்யும் உங்களுக்கு? அன்கான்சியன்ஸ் போயிடும், எதுவுமே யோசிக்க முடியாது. ஓகே, ஒண்ணு அது, ஒண்ணு வேற
இந்த இந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும், ஒரு விஷயம் நடக்கும். அது என்ன? காரியா. படபடன்னு ஆயிடும். எக்ஸாக்ட்லி, படபடன்னு வருது, துடிக்கும், இதய துடிப்பு, பல்பிட்டேஷன் சொல்லுவாங்க, ஹார்ட் பல்பிட்டேஷன். அந்த இதய துடிப்பு வந்து பாத்தீங்கன்னா முன்ன நார்மலா துடிக்கிறத விட பயங்கர வேகமா துடிக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? ஸ்டேஜ் ஃபியர்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல போய் யாரு ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல நம்ம போய் பேச சொன்னாங்கன்னா நம்மளோட இதய துடிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா துடிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஒரு ஆக்சிடென்ட், இல்ல ரொம்ப ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த நம்ம நியூஸ்ல பாத்துட்டோம் அப்படின்னா உடனே என்ன ஆகும்னா, எனக்கு படபடன்னு வருது, எனக்கு ரொம்ப இதயம் வேகமா துடிக்குது. அது வந்து ஹார்ட் பல்பிட்டேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த படபடத்தல் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் சொல்ல வராங்க. இந்த காரியா அப்படிங்கிறது என்னன்னா, அல்லாஹ் எதுக்கு வச்சிருக்கானா, நாளை மறுமை நாள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் அழிக்கப்படும், இப்படியெல்லாம் சூர் ஊதப்படும், இப்படியெல்லாம் சப்தம் இருக்கும், இப்படியெல்லாம் மக்கள் ஓடுவாங்க, இப்படியெல்லாம் அவர்களுக்கு எதிராக நிறைய சாட்சி சொல்லும். அந்த சம்பவத்தை பார்த்த அந்த மனிதர்களுடைய உள்ளமாகப்பட்டது டெரரைஸ்ட், கிளாமர்ட், எப்படின்னா அப்படியே துள்ளுமா, பயத்துல அப்படியே துடிக்குமா, வேகமா துடிக்குமா. சரிங்களா? ஏன் அப்படின்னா அங்கு நடக்கக்கூடிய அந்த பயங்கரமான விஷயங்களை நம்ம கண்ணால பார்க்கக்கூடியதுக்கு நம்ம சாட்சி சொல்லக்கூடியவங்களா இருக்கும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இது எல்லாமே நடக்கிறப்போ பயத்தால் நம்முடைய இதயம் என்பது படபடத்ததாக அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே துள்ளக்கூடியதாக, அதிர்வு விடக்கூடியதாக அது ஆகிவிடும். சோ அதனாலதான் இந்த சூறா என்ன பண்ணாங்க, அந்த மறுமை நாளுக்கு காரி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நமக்கு இப்ப நிறைய நியூஸ் சேனல்ல பாக்குறோம், இந்த இடத்துல பாம்பு விழுந்துருச்சு, காசால இப்படி மக்கள் வந்து இறந்துட்டு இருக்காங்க, அந்த அப்படியே அந்த ஒரு பில்டிங்கே உளுந்து குழந்தைங்க எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறப்ப அதை பாக்குறப்ப இதை பார்க்க கூட முடியல என்னால, இவ்வளவு பயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் நம்ம வந்து சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கே இப்படி இருக்கிறப்போ, நேரடியாக ஒரு சம்பவம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது அப்படிங்கிறப்ப அது எப்படிப்பட்டதாக இருக்கும். சோ அது அதிபயங்கரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தும். நம்ம இருதயம் அதனால இதயம் வேகமாக பயத்தில் துடிக்கக்கூடியதாக இருக்கும். மூவிங் வயலண்ட்லி, எப்படி வேகமா துடிக்கும் ஹார்ட், கையை நீங்க அப்படியே மேல வச்சு பார்த்தா கூட அப்படியே லெப்ட் அப்படி இடிச்சுக்கிட்டு போற அளவுக்கு ரொம்ப பயங்கரமா வந்து என்ன பண்ணும்னா அந்த பயத்தின் காரணத்தினால அது துடிக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அதே போல இந்த மறுமை நாள்ல தொடர்ச்சியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு சம்பவம் வந்து ஏற்படும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே நிறைய பார்த்திருக்கோம், அப்படியே பில்டிங் எல்லாம் இடிஞ்சு உழுகும், தரமட்டமா போகும், ஒண்ணுமே இருக்காது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்து சும்மா இருப்போம்னா எல்லாருக்கும் அந்த பயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது. அதே போல இது வந்து அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணா, அனைத்தையும் நிறுவக்கூடியவனாக இருக்கிறான். எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக அது இருக்கிறது. அந்த நாளில் அனைத்துமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் அனைத்துமே ஒன்றோடு ஒன்று மோதி சத்தத்தை ஏற்படுத்தி, அதிர்வை ஏற்படுத்தி, அழிவிற்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட்டா ஒண்ணு கூட அதுல மிச்சம் வந்து தப்பிக்கவே முடியாது. சரிங்களா? நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், நட்சத்திரங்கள் எப்படி உதிரும், கோள்கள் பார்த்திருக்கோம், மலைகள் என்ன மாதிரி ஆகும், அதே போல விலங்குகள், அதே போல கட்டிடங்கள், இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய அனைத்துமே எவ்வளவு சர்வமாக அழிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வானத்துல இருந்து எப்படி வந்து உடைந்து அது எப்படியே வெளியே கொட்டும், அப்புறம் எப்படி இருக்கும் இந்த பிரம்மாண்டமான இந்த விஷயங்கள், இந்த கட்டிடங்கள், இந்த வானம், பூமி, மலைகள் எல்லாமே ஒண்ணுமில்லாம சுக்குநூறாக ஆக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லி காட்டப்படுகிறது. அந்த அதிபயங்கரமான விஷயத்தை பார்க்கும் பொழுது நம் உள்ளத்தில் ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது. இன்னைக்கு நடக்கிற சாதாரண இந்த பாம், இந்த வார், இந்த போர்கள் இதெல்லாம் கூட அவ்வளவு பெருசு கிடையாது. ஆனா அதுவே பயங்கரமானது. ஆனா அந்த மறுமை நாளுங்கிறது வந்து யாரும் தப்பிக்க முடியாத ஒரு விஷயமாக அது இருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்கும் முடிவுக்கு வந்துடும், ஒண்ணுமே அங்க வந்து முடிவுக்கு வராம இருக்காது. ஏன்னா அல்லாஹ் அன்றைய நாளை அனைத்தும் நிறுவக்கூடிய ஒரு நாளாக அதை ஆக்கி விடுவான். ஒரு பில்டிங் எனக்கு இடிஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி விழுந்தாலே பார்க்கவே முடியலமா என்னால அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கும், மறுமை நாள் ஏற்படக்கூடிய சம்பவத்திற்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதவர்களாக இருப்போம் மனிதர்கள் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. அது பெரிதாக இருந்தாலும் சரி, சிறிதாக இருந்தாலும் அனைத்தும் அல்லாஹ் அன்றைய நாளில் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். எதை தொடர்ந்து, மிகப்பெரிய சப்தத்தை தொடர்ந்து அது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மறுமை நாள் என்பது ஒரு சப்தத்தோட தான், அது மிக பெரும் பயங்கரமான அதிபயங்கரமான ஒரு சப்தத்தோட தான் அது ஏற்படும் என்பது நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா?
அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சூர் எப்படி ஊதப்படாது, அதோட சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த சப்தத்துல உலகமே அழியக்கூடிய அளவுக்கான பயங்கரமானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த இடத்துல காரியா அப்படிங்கிறதும் ஒன்னோட ஒண்ணு மோதி எப்படி அடித்து ஒண்ணு சப்தத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதையும் நமக்கு இந்த இடத்துல பாக்குறோம். சரிங்களா? சோ அது அந்த சப்தத்தின் காரணத்தினால உயிரோடு இருக்கக்கூடிய அனைத்தும் மரணித்து விடும். இன்னொரு சப்தத்தின் காரணத்தினால இறந்திருக்கக்கூடிய அனைத்தும் திரும்பவும் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்பட்டு அல்லாவின் முன்னிலையில் கேள்வி கணவிற்காக கொண்டு நிறுத்தப்படும். சரிங்களா? சோ அல்-காரியா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மல்-காரியா, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்ன? ஃபர்ஸ்ட் அல்-காரியா அப்படின்னு சொல்லியாச்சு. அதனா என்ன அர்த்தம்? சத்தம், பெரிய சத்தம் ஏற்படுது. அதை மறுமை நாளுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான். சரி, அந்த மல்-காரியா அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். அதாவது என்ன சொல்றாங்க, தாக்கக்கூடிய பேரிடர் என்கின்ற அந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை இரண்டாவது முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. என்ன காரணத்தினாலனா அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூற வேண்டும் என்பதற்காக. அந்த காரியா, அந்த மறுமை நாள் என்பது எவ்வளவு பயங்கரமானதாக இருக்குங்கிற அந்த முக்கியத்துவத்தை குறிப்பிடும் வண்ணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மீண்டும் மறுபடியும் எம்பசைஸ் பண்றது, அதை திரும்ப வலியுறுத்தி சொல்றது. ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தா நம்ம போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு தடவை சொல்லுவோமா? ஒரே தடவை சொல்லிட்டு சொன்னதவே திருப்பி 4 தடவை சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்? அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது, நான் எங்கேயும் விட்டுறக்கூடாதுங்கிறதுல திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்லுவோம். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்தி கூற வேண்டும் என்பதற்காக அந்த மறுமை நாள், அந்த திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சரிங்களா? சரிங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இந்த சப்தம், இந்த பேரிடர் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஓகே, இந்த பாம்பு போட்டா இவ்வளவு பெருசா சப்தம் தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கலாம். நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அந்த மறுமை நாள் ஏற்படக்கூடிய பேரிடர், அழிவு என்பது நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம ஈஸியா அந்த மாதிரிதான் இருக்கும்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சேர்த்து வச்சு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. சரிங்களா? சோ அல்-காரியா மல்-காரியா வமா அதுராக மல்-காரியா, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு எது அறிவித்தது? ஃபர்ஸ்ட் என்னவென்று தெரியுமான்னு அல்லாஹ் கேக்குறான். அடுத்து என்ன சொல்றான்? அந்த நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிறது உமக்கு எது அறிவித்தது? வமா அதுராக மல்-காரியா. அப்போ இந்த திடுக்கிட செய்யும் பேரிடர், இந்த நிகழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா மூன்றாவது முறையா அதை சொல்றான். அப்போ 2 முறை என்பதே முக்கியத்துவத்திற்காக சொல்லப்படுகிறது. திருப்பி 3வது முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வரான் இந்த விஷயத்த. அந்த திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எதுக்குன்னா இதை யாரெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்ப நம்மளும் இதை கவனிச்சுட்டு இருக்கோம், நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக ஓகே, அந்த மறுமை நாள் என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும், அதை பத்தின முக்கியத்துவம் என்ன, அதுக்கு நம்ம எப்படிலாம் நம்ம தயார் செய்யணும், அதை நம்ம உள்ளத்துல எப்படி பயத்தை கொண்டு நம்மளை மாத்திக்கிடணுங்கிற நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக அந்த நாள் எப்படி பிரம்மாண்டமானது பயங்கரமானது என்பதை நம்ம உள்ளத்துல ஏந்திக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது முறையாகவும் என்ன பண்றான், அந்த தாக்கும் பேரிடர் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கொண்டு வரான். திரும்ப 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறையும் அந்த காரியா என்கின்ற மிக பெரும் பயங்கரமான பேரிடர் பத்தி நமக்கு என்ன பண்றான்னா அல்லாஹ் இங்க நினைவு கூட்டுறான். சோ நம்ம அப்படியே உட்கார்ந்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம நினைச்சு பார்த்தோம்னா சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி எல்லாமே அப்படியே சர்வநாசமாக அழிக்கப்படுகிறது. பில்டிங் இருக்கு, ரோடு இல்ல, ஒண்ணு இல்ல, மழை இல்ல, கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரெயின் இல்ல, பிளைட் இல்ல, எல்லாம் போறதெல்லாம் உளுந்து நொறுங்கி தீ பிளம்ப ஆகி அப்படியே எல்லாம் நொறுங்கித. அப்படி நினைக்கிறப்ப நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மளால. அப்போ இந்த விஷயங்கள்லாம் கேட்கிறப்ப ஓகே, அந்த நாள் அப்படின்னு சொல்றாங்களா, அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிற அந்த கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது முறையும் நம்மளுடைய என்ன பண்றான்னா முக்கியத்துவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த விஷயத்த நமக்கு திரும்பவும் வலியுறுத்தி சொல்றான். வமா அதுராக மல்-காரிஆ. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யௌம யகூனுன் நாஸு கல்-ஃபராஷில் மப்சூஸ், அந்நாளில் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று மனிதர்கள் ஆகி விடுவார்கள்.
அந்நாளில் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று மனிதர்கள் ஆகி விடுவார்கள். யௌம் அப்படின்னா என்னன்னா நாள், சரிங்களா? யௌமித்தீன், யௌம் என்றால் நாள். அந்த நாளில் யகூனுன் நாசு, அன்னாஸ், நாஸ்னா என்ன? சூரத்துன் நாஸ் அப்படின்னா மனிதர்கள் அப்படிங்கிற அர்த்தம், சரிங்களா? அப்போ அந்த நாளில் மனிதர்கள் என்னவாக இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கல் ஃபராஷில் மப்சூஸ், மப்சூஸ். அந்த நாளில் மனிதர்கள் எப்படின்னா விட்டில் பூச்சின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது என்னன்னா ஈசல்கள், இல்லைன்னா விட்டில் பூச்சிகள், இல்லைன்னா வண்ணத்து பூச்சி, இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும்? வெயிட் கம்மியா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே இங்க இருந்து ஈஸியா ஜம்ப் பண்ணி பறந்து போகக்கூடிய ஒரு பூச்சி வகை, சரிங்களா? ஈசல்கள். இந்த இடத்துல விட்டில் பூச்சிகள், இல்ல வண்ணத்து பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான உண்மைகள் நமக்கு சொல்றாங்க. அப்போ அந்த நாளில் இந்த நாஸ் என்கின்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா ஆயிடுறாங்க அப்படின்னா, விட்டில் பூச்சியல்கள் போன்று சிதறடிக்கப்பட்டவர்களாக ஆகி விடுகிறார்கள். இப்போ அந்த விட்டில் பூச்சி இல்ல ஈசல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அப்படி பரவி அப்படியே நிறைய கஜ 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 கஜன்னு இருக்கும். அது அங்கங்க தனியாலாம் இருக்காது, ஒரே இடத்துல அப்படியே கஜ 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 நிறைய ஒண்ணு மேல ஒண்ணு இப்படி ஏறிட்டு அப்படியே கொத்து கொத்தா நிற்கும், இல்லைங்களா? அப்போ கல் ஃபராஷில் மப்சூஸ், ஃபராஷ், ஃபராஷ் என்பது பன்மை, ஃபராஷஹ் என்பது ஒருமை, சரிங்களா? ஃபராஷஹ் என்பது ஒருமை, அதனுடைய பன்மை என்ன? ஃபராஷ். அப்போ கல் ஃபராஷில் அப்படிங்கிறது. ஃபராஷ் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈசல்கள் அல்லது வண்ணத்து பூச்சிகள் அல்லது விட்டில் பூச்சிகள் இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய விஷயம், சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த விட்டில் பூச்சிகளோ இல்ல இந்த ஈசல்களோ அது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய கனத்துல வெயிட்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே காத்து மாதிரி இருக்கும். அதை கையில தூக்கி இல்ல பட்டர்ஃபிளை கையில பிடிச்சு பாருங்க, இல்ல ஈசல் கையில பிடிச்சு பாருங்க, இல்ல நீங்க விட்டில் பூச்சியை கையில பிடிச்சு பாருங்க, அது எப்படி இருக்கும் உங்களுக்கு கையில வச்சிருக்கதே தெரியாது. அந்த மாதிரி அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும், இல்லைங்களா? அப்போ அது எல்லாமே கொத்து கொத்தா கூட்ட கூட்டமா தான் பறக்கும், இல்லைங்களா? அப்போ அது பறக்கிறப்ப எப்படி பறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல ஒளி இருக்கிறதோ, இப்ப நெருப்பு எந்த இடத்துலயாவது இருக்கும், இல்ல லைட் பல்ப் எங்கேயாவது போட்டிருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்தை நோக்கிதான் அந்த பூச்சி எல்லாம் என்ன பண்ணுன்னா மொத்தமா அப்படியே கூட்டம் கூட்டமா போய் என்ன பண்ண அடையும், அப்படியே கொத்து கொத்தா போய் அடையும். அதுக்கு எங்க போறதுன்னே வழி தெரியல, எந்த பக்கம் போகணும் ஏது போகணும் அப்படின்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது, அந்த வெளிச்சத்தை நோக்கி இந்த பூச்சி எல்லாம் போய் என்ன அப்படின்னா ஒரே இடத்துல அப்படியே அப்பிக்கொள்கிறது, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு மேல ஒண்ணு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பூச்சி தனித்தனியாலாம் இருக்காது. இந்த ஈசல் பாத்தீங்கன்னா சரி, இல்ல இந்த விட்டில் பூச்சி பாத்தீங்கன்னாலும் சரி, அந்த லைட்டு போடுற இடத்துல இந்த ஈசல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே போய் அடையும், ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே கொயன் அப்படியே நிறைய அடைஞ்சு அந்த இடத்துல நிற்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, இந்த பூச்சிகளை போன்றுதான் இந்த மனிதர்களும் அந்த மறுமை நாளில் இருப்பார்கள். ஏன் அப்படின்னா, இந்த மனுஷங்களுக்கு என்ன பண்றாங்க, மண்ணுல இருந்து உயிர் தெளிந்து வந்துட்டாங்க, எங்க போகணும்னு தெரியல, ஏன் நம்ம திரும்பி செத்து போனவங்க ஏன் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டோங்கிறது புரியல, குழப்பத்துல ஐயோ நம்ம எங்க போறோம் அப்படிங்கறதுல அப்படியே குழம்பியவர்களாக. மப்சூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த வேர் சொல்லில இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ்ஸ, பஸ்ஸ. மப்சூத் அப்படிங்கிறது பஸ்ஸ அப்படிங்கிற அந்த வேர் சொல்லில இருந்து வந்தது. அப்படின்னா இது என்னன்னா அப்படி சிதறடிக்கப்பட்டதாக. இப்படி அப்போ ஃபராஷ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த வெட்டில் பூச்சிகள் அல்லது ஈசல்கள். அது எப்படி இருக்கு அப்படின்னா பஸ்ஸ, மப்சூத் என்பது சிதறடிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்போ மனிதர்கள் அனைவரும் அந்த நாளில், அன்னாஸ் என்கின்ற மனிதர்கள் எல்லாரும் அந்த நாளில் எப்படி இருப்பாங்க? they will be like, அவங்க எப்படி இருப்பாங்க? கல் ஃபராஷில் மப்சூஸ். அவர்கள் அனைவரும் எப்படி இந்த ஈசல்கள் ஒன்றோடு ஒன்று ஒரு வெளிச்சத்தை பார்த்தோம்னா போய் அப்பிக்கொள்கிறதோ, கூட்டம் கூட்டமா அடைகிறதோ, அதே போல அந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மறுமை நாளில் எங்கு போவதென்று தெரியாமல் பயந்தவர்களாக, திணறியவர்களாக, ஒண்ணுமே புரியாதவர்களாக என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அலமோதிக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் இது பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோ ஃபராஷில் மப்சூஸ். என்ன காரணத்தினாலனா அவ்வளவு அதிகப்படியான எண்ணிக்கையின் காரணத்தினால. இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு படத்துல பாருங்களேன், இது ஒரு ஈசல்னு வச்சுக்கோங்க, இது ஒரு மனுஷங்களா கூட நினைச்சு விடுங்க. எல்லா மனுஷங்களும் முதலில் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இறுதியாக படைக்கப்பட்ட உயிரினம் வரைக்கும் எல்லா மக்களும் கோடிக்கணக்குல என்ன பண்றாங்க, திரண்டு பூமியிலிருந்து உயிர் பெற்று எழுந்து அல்லாஹ்வை நோக்கி மறுமை நாளை நோக்கி என்ன பண்றாங்க, போறாங்க. எப்படி போவாங்க?
அமைதியான நிலையில போவாங்க, பயந்தவர்களாக, நடுக்கம் பெற்றவர்களாக, எங்க போறதுன்னே தெரியாம குழம்பியவர்களாக அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஈசல்களை போன்று அவர்கள் போகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அதிகப்படியான நம்பர்ஸ், கிரேட் நம்பர்ஸ், அவ்வளவு மக்கள். இது ஒரு காரணம் வந்து சொல்லப்படுகிறது. இரண்டாவது காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பயத்தின் காரணத்தினால, அதாவது குழம்பி போயிடுவாங்க. குழம்பி போயிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. இந்த நாள் இப்படி இருக்கு, பயங்கரமானதாக இருக்கு, பிரம்மாண்டமானதாக இருக்குன்னு சொல்லி பயத்துல அவங்க அந்த அந்த குழப்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க போறதுன்னு தெரியாம ஒருத்தர் அப்படியே கூட்டம் கூட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா பிரியுவாங்களாம். அப்படியே என்ன அந்த புரிதல் இல்ல, அந்த இடத்தை இழந்துட்டாங்க. அவங்களோட அப்படியே அந்த புத்தி இழந்துட்டதுனால என்ன பண்றாங்கன்னா, எல்லா பக்கமும் சிதறி சிதறி வந்து போவாங்க. ஒண்ணு பெரிய அதிகப்படியான எண்ணிக்கை இருக்கக்கூடிய காரணத்தினால ஈசல்களை போன்று அவங்க என்ன பண்றாங்கன்னா பரவுறாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பயத்தின் காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா, குழப்பத்தின் காரணத்தினால பரவுறாங்க. சரிங்களா? அப்போ அந்த மக்கள் என்ன பண்ண, எல்லா பக்கமும் போறாங்க, இந்த பக்கமா அந்த பக்கமா. ஆனா நேரடியா கடைசியில எங்க போவாங்க, அல்லாவின் முன்னிலையில தான் போகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா பயத்தின் காரணத்தினால செதறி பக்கம் எல்லா பக்கம் அவர்கள் வந்து ஓடக்கூடியவர்களாக, எதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கைய உயிரை அவங்க வந்து காப்பாத்திக்கிடணுங்கிற பயத்துல என்ன பண்றாங்க, குழப்பத்துல எல்லா பக்கமும் ஓடுறாங்க, எந்த இடத்துல போய் மறைகிறாங்க. ஆனா எங்கேயுமே வந்து போனா நமக்கு, எங்க போனா நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சு என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் அந்த மாதிரி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடக்கூடியவர்களாக, ஈசலை போன்று கூட்டம் கூட்டமாக அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோ அந்த நாள்ல யார் யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு நல்லது கூட அணு அளவு கூட நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் உலகத்துல வந்து என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி எனக்கு யாருமே கிடையாது, என் கணவர் மாதிரி. சில பேர் என் அம்மாவோட எங்க அப்பாவோட நான் வந்து உலகத்துல யாருமே நான் லைக் பண்ணல, என் பிள்ளைங்களோட எனக்கு எதுவுமே கிடையாது இப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே மனசுல நம்ம நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளை அந்த மறுமை நாளில் நாம் என்ன செயல்கள் செய்தோமோ அதற்கான அந்த நன்மையை மட்டும்தான் அல்லாவிடமிருந்து நம்ம பெற முடியுமே தவிர, இன்னைக்கு புள்ள, புருஷன், அம்மா, அப்பா, போன சொந்தம் பந்தம்னு சொல்லி இருக்கக்கூடிய யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய கணவர் எனக்கு பார்த்து பார்த்து செய்யறாரு ஒரு விஷயத்த, எனக்கு வந்து இப்ப முடியலையா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, எனக்கு ஆறுதல் சொல்றது, எனக்கு வேணுங்கிறது எல்லாம், என் குழந்தைங்க என்ன பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுதுங்க. ஆனா சாந்தி, அந்த கேட்டை ஓபன் பண்ணி விடுங்க. அப்ப பார்த்து பார்த்து செய்யறவங்க நாளைக்கு அதே மறுவேளை வந்து என் கணவர் முன்னாடி வந்தானா கூட யாருன்னு தெரியாம என்ன பண்ணுவாங்க, என்னை தள்ளி விட்டுட்டு போவாங்க. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுதான் அவங்களுக்கு, நான் என்ன செஞ்சேனோ அதுதான் எனக்கு வருமே தவிர வேற எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா வராது. ஒரு நிமிஷம். ஓகே, சாரி. சோ அந்த நாளில் அந்த மாதிரி நம்ம ரொம்ப உயிருக்கு உயிரா இருக்கக்கூடிய யாருமே எதுவுமே நமக்கு என்ன பண்ண போறது கிடையாதுன்னா, செய்ய போறது கிடையாது, தர போறதும் கிடையாது. அதனால அந்த மனுஷங்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வாழாம இறைவனை திருப்திப்படுத்துறதுக்காக, ஓகே நம்ம செஞ்சாதான் நமக்கு அந்த நன்மை கிடைக்கும். நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்றோம், தொழுகை ஓதுறது எல்லாத்துலயும் வந்து நம்ம மாத்திரம் செஞ்சுட்டு போயிடும். நம்ம செஞ்சதுனால கணவர் நம்மளை வச்சிருக்காரு, அவரை தொழுகாம இருந்தா அவருக்கு கிடைக்குமானா, நம்ம நம்ம செஞ்ச தொழுகை அவருக்கு கொடுக்க முடியுமானா முடியாது. அப்ப அவங்கள தொழுவதற்கு தூண்டணும், புரியுதுங்களா? அந்த நாள்ல அந்த பயங்கரத்துல மக்கள் எல்லாம் செதறி ஓடுவாங்களே தவிர யாரு யாருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்போ எப்படிப்பட்ட உயிருள்ள ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் அவர்களுடைய நன்மையை நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பிச்சு தர மாட்டாங்க. அதனாலதான் நான் பிகினிங்ல இருந்து சொல்ற ஒரு விஷயம், நம்மளோட குழிக்குதான் நம்ம சேர்த்துக்கிறோம். இன்னைக்கு போய் யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட நான் செய்யறதுக்காக எனக்கு சொல்றாங்க, இதை மாத்திக்க, ஏன் வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இஸ்லாத்திற்கு முரணான கருத்துக்களை அட்வைஸ நமக்கு கொடுத்தாங்கன்னா, அந்த இடத்துல ஐயோ அவங்க என்ன திட்டுறாங்க, என் சொந்த பந்தெல்லாம் என்ன சொல்றாங்க, என் மாமியார் சொல்றாங்க, என் அம்மா சொல்றாங்கிறதெல்லாம் நீ செஞ்சுட்ட அப்படின்னா, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா அந்த நன்மை நமக்கு தர மாட்டான். சோ அந்த அதனால எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம செய்யறத யாரு சொல்றது யாருக்காக செஞ்சாலும் யாரு யாரோட நன்மையை நமக்கு தந்துட மாட்டாங்க. இந்த ஒரு வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஞாபகத்துல வச்சுக்கணும். யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மபசூஸ். அந்த நாளில் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஒருத்தர் ஒருத்தர் முண்டி அடிச்சுட்டு ஓடுவோமே தவிர யாரும் யாருக்காகவும் எதுவும் தர முடியாது.
உலகத்தில் இருக்கும் பொழுதே ஒற்றுமையாக குடும்பமாக வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில அவங்கள நன்மை ஏவும்படி சொல்லி நம்ம நன்மையை செய்ய வைத்தால் ஒழிய எந்த ஒரு விஷயம் நாளை மறுமையில நம்ம என்ன பண்ண கொண்டு போய் கொடுக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்த ஞாபகம். யௌம யகூனு நாசு கல் ஃபராஷில் மபசூஸ். அந்த நாளில் என்ன பண்ண மாட்டாங்க, யாரு யாருக்கு எதையும் செய்ய முடியாது. அந்த நாளில் மனிதர்களுடைய நிலை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரே இடத்துல சேர்ந்தவங்களாதான் இருப்பாங்க. ஆனா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கூட்டம் கூட்டமாக பிரிந்தவர்களாக இருப்பாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. அந்த நாளில் தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, நம்மளை விட்டு விரண்டு அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. எப்படி இந்த சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் எப்படி ஓடுது அப்படின்னா, அத மாதிரி அந்த மக்கள் எல்லாம் முண்டி அடித்து கொண்டு ஓடக்கூடியவர்களாக இருப்பாங்க. எல்லாரும் குழப்பத்துல, எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. சோ யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மபசூஸ். யகூனுன் நாசு அன்னாஸ் மனிதர்கள், ஃபராஷ் ஈசல்களை போன்று, மபசூஸ் சிதறடிக்கப்பட்டவர்களாக அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஓடுவாங்க. சோ யௌம அந்நாளில் யகூனுன் நாசு மனிதர்கள் கல் ஃபராஷ் ஈசல்களை போன்று, மபசூஸ் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மபசூஸ். எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க, எப்படி எங்க போறதுன்னே தெரியல. சோ இந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கொள்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வகாலல் இன்சானு மா லஹா வயகூலுல் இன்சானு ஐனல் மஸர். எங்க நம்ம தப்பிக்கிறது, எப்படி நான் என்னை நான் காப்பாற்றிக் கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல மனிதர்கள் சொல்லக்கூடிய நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து வதகூனுல் ஜிபாலு கல் யஹ்னில் மன்ஃபூஷ். மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும். மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சுகளை போன்று ஆகிவிடும். சோ வதகூனுல் ஜிபாலு, ஜிபால்னா நமக்கு தெரியும் மலைகள், கல் யஹ்னில் மன்ஃபூஷ். அப்போ அந்த மலைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடையப்பட்ட வண்ண வண்ண கம்பளிகளை போன்று. கம்பளி இது நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, அந்த உல்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த கம்பளி எப்படி இதுல பின்னி இருப்பாங்கன்னு நம்ம தெரியும்ல உங்களுக்கு. அது எப்படி இருக்கும்னா, பஞ்சு மாதிரிதான், அதை அப்படியே திரிச்சு 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 தான் அதை செய்வாங்க இல்லைங்களா. இப்போ இந்த மலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உங்களோட மனசுல நினைச்சு பாருங்க. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா கூட குட்டியா தெரியுது. நீங்க உங்களுடைய கற்பனையில நினைச்சு பாருங்க, மலைகள் அப்படிங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ நீங்க சாதாரண நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மலையவே நம்ம தூரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுவே பயங்கரமா பெருசா இருக்கும், உயரமா இருக்கு அப்படின்னு. நீ இன்னும் வேற வேற நாடுகள்ல போய் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் நீங்க பார்த்து பாருங்களேன். ஒமான்ல போய் இருக்கக்கூடிய மலைகளுடைய நிறங்களாக இருக்கட்டும், அதனுடைய சைஸா இருக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மவுண்டன்ஸ் மலைகளும் இதே இது மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மலைகள்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும், அவ்வளவு பெருசு, சாலிடா ஃபேமா அப்படியே பாத்தீங்கன்னா பெரிய கண்ணு இப்படி நிமிர்ந்து பாக்குற அளவுக்கு ரொம்ப உயரமிக்க ஒரு விஷயமாக அது இருக்கும். சோ அது என்ன பண்ணா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். மலைகள்னாலே நமக்கு என்னன்னா பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வரும், சரிங்களா. அப்போ அந்த மலைகளுக்கு என்ன நிலைமை ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல் யஹ்னில் மன்ஃபூஷ். யஹ்ன் ஐன் அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, ஐன் ஹ நூன். இஹ்ன் அப்படிங்கிறது என்னன்னா கம்பளிகள், சரிங்களா. அந்த கம்பளி அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இஹ்ன் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த கம்பளிங்கிறது ஒரே ஒரு நிறத்தில் இருக்கிறதானா கிடையாது, நிறைய கலர் கலரா இருக்கு. அப்படியே எப்படி ரொம்ப அதிகமான வண்ணத்துல இருக்குமோ அந்த மாதிரி கலர் கலரா இருக்குது அந்த இது. அப்போ இந்த தகூனுல் ஜிபாலு கல் யஹ்னில் மன்ஃபூஷ் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மன்ஃபூஷ், யஹ்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஜிபால்னா மலை, யஹ்ன் அப்படின்னா என்ன, கம்பளி. மன்ஃபூஷ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எந்த வார்த்தையில இருந்து வந்ததுன்னா நஃபஷ. நஃபஷ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பரப்புறது, அதாவது ஸ்ப்ரெட்டிங் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல பரப்புதல். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ நம்மளோட விரல்களை வச்சு நம்மளுடைய முடியை கோதி விடுவோம், பாத்திருக்கீங்களா. இப்ப நம்மளுடைய ஒரு விரலோ இல்லைன்னா நம்ம விரல்களை வச்சு இப்படி முடி இப்படி தலையில இருந்து உள்ள விட்டு கையை எடுத்து இப்படி கோதி விடுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த முடிய நார்மலா இருக்கிற முடிய அப்படி பரப்புறோம், நம்ம விரித்து பரப்புகிறோம் இல்லைங்களா. அததான் சொல்றாங்க அந்த மன்ஃபூஷ். இந்த நஃபஷ அப்படிங்கிறது என்னன்னா பரப்பி விடுதல். அப்போ
அந்த நஃபஷ அப்படிங்கிறது என்னன்னா வதகூனுல் ஜிபாலு கல் யஹ்னில் மன்ஃபூஷ், அந்த மடைகளாகப்பட்டது எப்படி ஆயிரும், கல்லு மாதிரி நல்லா அவ்வளோ திடமா இருக்கக்கூடிய அந்த மடைகள் அந்த நாளில் அந்த கம்பளிகள், அதாவது எப்படின்னா அந்த பஞ்சுல இருந்து தான் செய்யறாங்களா, அந்த பஞ்சு பஞ்சா ஆயிருமா அப்படியே. அந்த பஞ்சு பஞ்சா ஆன பிறகு அது அப்படியே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மேல பறக்க ஆரம்பிச்சிருமா. அதாவது அந்த மலைகள் அந்த இடத்தில் இருந்ததற்கான அடையாளமே தெரியாத அளவிற்கு அவ்வளவு கற்பாறைகளால் நிறைந்த அந்த மலைகள் என்ன ஆகுது, பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சா அப்படியே பறந்து 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 அப்படி என்ன பண்ணா போயிருது. அப்போ இந்த மன்ஃபூஷ் அப்படிங்கிறது எதற்காக சொல்றாங்க, நஃபஷா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னா பரப்புதல். இன்னொரு விஷயம் எதுக்கு சொல்லப்படுகிறது மன்ஃபூஷ் அப்படின்னா அதனுடைய அந்த வெயிட், அந்த கனம் இருக்கு பாத்தீங்களா, கனம் இல்லாமல் போய்கிறது. மலை அப்படின்னாலே ஒரு கல்லு ஒரு பாறை அப்படின்னால அது பயங்கர கனமிக்கதாக இருக்கும். ஆனா அந்த மறுமை நாளில் அது எப்படிப்பட்டதாக ஆகிவிடுகிறது என்றால் அது பஞ்சு பஞ்சா கடையப்பட்ட வண்ண கம்பளிகளை போன்று என்ன பண்ண பஞ்சு பஞ்சா ஆயிருது. இப்போ ஒரு இடத்துல தூசி மண்ணு இருக்குது ரோட்ல, ஒரு காத்து அடிச்சிச்சு அப்படின்னா எப்படி எப்படி மேல பறக்கும் அந்த தூசி, இந்த காத்து அப்படியே அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த தூசி எல்லாம் எப்படி மண்ணோட பறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அது எஸ்பெஷலி நீங்க கல்ஃப்ல இருந்தீங்கன்னா தெரியும், சாண்ட்ஸ்டார்ம் சொல்லுவாங்க. அந்த பாலைவனத்துல வந்து மணல் அடிச்சு காத்து அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம முன்னாடி இருக்கிறது கூட தெரியாது நமக்கு, அது பனி மாதிரி அப்படியே என்ன பண்ணணும் அந்த மண் அப்படியே இறங்கும். சோ அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தூசி எப்படி பறக்குது அது மாதிரி இவ்வளோ பிரம்மாண்டமான கற்பாறைகளால் நிறைந்த இந்த மலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம அப்படி தூள் தூளா தூசியா எப்படி பஞ்சு பஞ்சா போகுது, அது மாதிரி பறந்து ஒண்ணுமே அந்த இடத்துல இருந்ததுக்கான சுவடே தெரியாமல் அது காணாமல் போய் விடுகிறது. அந்த மலைகள் படைக்கப்பட்டதற்கான காரணம் என்னங்கிறதே நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். என்ன காரணம் சொல்லுங்க சிஸ்டர், யாராவது ஒருத்தவங்க அட்மிட் பண்ணி சொல்லுங்க. மலைகள் படைக்கப்பட்டதுக்கான காரணம் சமப்படுத்துவதற்காக. சமப்படுத்துவதற்காகவா? ஓகே, பேலன்ஸ்க்காக. பேலன்ஸ், அதாவது அந்த பறந்துராம அந்த இடத்துல அப்படியே தாங்கி பிடிப்பதற்காக வச்சிருக்கிறது தான் அது. ஓகே எக்ஸாக்ட். அது வேறு மாதிரி கீழே என்ன பண்ணணும்னா அப்படியே பதிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஆனா அந்த மலைகள் வந்து அப்ப மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி காத்தா பஞ்சு பஞ்சா ஆக்கிறான்னு அதுக்கு என்ன காரணம், என்ன காரணமா இருக்கும்? அந்த வெடிச்சு செதறக்கூடியதுன்னு இல்ல என்ன காரணத்துக்காக அல்ல, மலைகள் அப்படிங்கறது நீங்க சொல்லிட்டீங்க நிலை பெற்று இருக்கணும், பூமி அசையாம இருக்கணுங்கிறதுக்காக தான் மலைகள் அல்லாஹ் வச்சிருக்கான். இப்ப அந்த மலைகளவே இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குறான். எதுக்காக ஆக்குறான்? பூமியை பிளப்பதற்கா? அவ்வளவுதான், அந்த பூமியை ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் தரமட்டமாக்குறான். அப்ப இந்த இடத்துல பூமி உளுங்கும் எல்லாம் அதை தானே பார்த்துட்டு வரோம் வரிசையா. அப்ப இந்த பூமி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா மலைகள் இல்ல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நகர ஆரம்பிச்சிடும், பூமி உளுங்கல் ஏற்படும், பிளக்கும், அது உள்ள இருக்கிறது வெளியில கொண்டு வந்து போடப்படும், மேல வானம் பிளக்கும், எல்லாமே தானே. சோ எல்லாமே வந்து நிலை பெற்று இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு விஷயம். அது அல்லாஹ் எப்படி வந்து அவன் சொன்ன வாக்குப்படி அதை ப்ராப்பரா செய்யறான் பாருங்க. அந்த மலைகள்ங்கிறது இந்த பூமி அசையாம இருக்கிறதுக்கு தான். இப்ப இந்த பூமியே நான் இல்லாம ஆக்க போறேன் அழிக்க போறேன் அப்படிங்கிறப்ப இந்த மலைகள் அப்ப ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அல்லாஹ்வுடைய விதி எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்றான் பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப என்ன பண்றான், அந்த மலைகள் அப்படியே பஞ்சு பஞ்சா பறந்து அது இருக்கிறதுக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிருதுன்னா அது போயிருது. சரிங்களா. ஜிபால் என்கின்ற இந்த மலை என்கின்ற அந்த கம்பளிகளை போன்று மன்ஃபூஷ் அது பரப்பப்பட்டதாக அப்படியே பஞ்சு பஞ்சா என்ன பண்ணுதுன்னா பறந்து போய்கிறது, அப்ப போய்விடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சூரத்துல் வாக்கியாலையும் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா 5-6வது வசனங்களில் சிதறியது பரவியது, எப்படின்னா இந்த மாதிரி இந்த மலைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம சிதறி பரவி விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஹஃபத், ரெண்டு விஷயம் பார்ப்போம், அது என்னங்கிறத நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எதிர்மறை, இதுக்கு எதிர்மறை வந்து இது எப்படி வந்து ஹைர் ஷர்ன்னு பார்த்தோம், நன்மை தீமை, அத மாதிரி இது கனமான கனம் இல்லாத அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட்ல ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எதிர்மறை சொற்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா சூரா மனப்பாடம் பண்றப்ப அது நமக்கு வந்து என்ன பண்ணும்னா உதவி பண்ணும். சரிங்களா. எனவே அந்நாளில் எவருடைய நன்மையின் நிறை, அதாவது எடைத்தட்டு கனத்ததோ. சரிங்களா. இப்போ இந்த இடத்துல சரிங்களா. சகுலத் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கனமான, சகுலத் என்பது கனமான. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல இந்த எடைத்தட்டு வந்து வச்சிருக்காங்க. அப்போ மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நிறுவுவான்,
அது அரபிக்ல யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. எதை நிறுவுவான்? ஓகே, தமிழ்ல சொல்லுங்க. தரஜாத் அப்பா. தரஜாத். ஓகே, தமிழ்லயே சொல்லலாம் நீங்க. தரஜா தமிழா எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். நன்மையின் எடைக்கான அத எதை நிறுவுவா அந்த படத்திலே முன்னாடி இருக்க நன்மை தீமை எடைத்தட்டு. அதுதான், அது வாங்க அந்த பாயிண்ட்க்கு வாங்க. எடைத்தட்டு, அது வெயிங் ஸ்கேல், தராசுன்னு சொல்லுவோம்ல நம்ம, அததான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அரபியில சொல்லுவாங்க? அத மீசான். எக்ஸலன்ட். நான் அடிக்கடி துவா கேட்கறப்ப சொல்லுவேன், மீசானினுடைய எடைத்தட்டு நன்மையின் கனத்தவர்களாக அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த துவா நான் கேட்டிருப்பேன். நீங்க நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. சோ மீசான் என்பது என்னன்னா எடைத்தட்டு. அதையும் குறிச்சு வச்சுக்கிடுங்க, ரொம்ப ஃபெமிலியரா தெரிஞ்சு வச்சுக்கிறது. நீங்க துவா கேட்கறப்ப கூட யா அல்லாஹ் என்னுடைய மீசானினுடைய கனத்ததாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கி வைடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாவை கேட்கிறப்ப நம்ம கேட்கலாம். சோ மீசான் என்பது என்னன்னா எடைத்தட்டு, சரிங்களா, வெயிங் ஸ்கேல். அப்போ இந்த இடத்துல மவாசீனு அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து என்னன்னா மீசானினுடைய பன்மை தான் மவாசீன், சரிங்களா. இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க, சக்குலத் கனமான, மவாசீனு அப்படிங்கிறது மீசான் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய பன்மை சொல்லுதான் மவாசீனு, சரிங்களா. அப்போ இந்த இடத்துல இந்த சம்பவம் ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீசான் என்கின்ற இந்த எடைத்தட்டை என்ன பண்ணுவான்னா நிறுவுவான், சரிங்களா. அப்போ அந்த நிறுவன பிறகு நன்மையினுடைய எடைத்தட்டு யாருக்கெல்லாம் கனத்ததாக இருக்கிறதோ, ஒரு மனுஷன் நல்லது செஞ்சு அல்லாஹ் என்னென்ன கட்டளைகளை நமக்கு சொல்லி இருக்கிறானோ அதை எவன் செய்தானோ அவனுடைய இந்த நன்மையின் எடைத்தட்டு என்ன பண்ணும்னா கணக்கும். அந்த மீசான் என்கின்ற எடைத்தட்டு சகுலத், அது கனம் அதிகமானதாக இருக்கும். எதனுடைய கணம்? நன்மையினுடைய கணம் அதிகமானதாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவன் பாவமும் செஞ்சிருப்பான் அந்த மனிதன், ஆனால் அந்த பாவத்தை விட அவன் செய்த நன்மைகள் அதிகமாக இருக்குது. அப்ப நன்மையின் காரணத்தினால அவனுடைய அந்த எடைத்தட்டு கணக்கிறது, நன்மையினுடைய எடைத்தட்டு கணக்கிறது, சரிங்களா. அப்ப இந்த மீசானினுடைய பன்மை மவாசீன், சரிங்களா. சோ இது எதை காண்பிக்கிறது என்றால், அந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த தராசு, அந்த வெயிங் ஸ்கேல்ல, அந்த மீசான்ல நிறுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விதமான அளக்கக்கூடிய நிறுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஒரே ஒரு தராசு மாத்திரம் கிடையாது, நிறைய விதவிதமான டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் சொல்லுவாங்க. நிறைய விதமான அந்த தராசு வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நிற்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருப்பான். இதை என்ன பண்றான்னா, நம்ம நிறைய ஹதீத்கள்ல இதுல பாக்குறோம். இப்ப நம்ம செய்த செயல்கள் நிறுக்கப்படுமானா? ஆமா, நிறுக்கப்படும். அதே போல நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே எழுதப்படக்கூடிய அந்த ஸ்க்ரால்ஸ் சொல்லுவோம்ல, அந்த ஏடு, அந்த ஏடுகளும் என்ன பண்ணும்னா நெருக்கப்படுமா. அதே போல புத்தகங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நன்மை தீமை எழுதப்படக்கூடிய புத்தகங்கள், அதுவும் நெருக்கப்படுமா. அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மனிதனும் அதுல நெருக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். சோ இது தனியா ஒரே ஒரு விஷயம், அந்த இதுதான் இந்த மாத்திரம் அல்லாஹ் போட்டு நிறுத்துறோம் அப்படிங்கிறது கிடையாது. மனிதனை கூட அல்லாஹ் நெருப்பானா. எடுத்துக்காட்டாக மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உதாரணத்தை நமக்கு வந்து சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகவும் கனத்த ஒரு உடம்போட இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ரொம்ப வெயிட்டா இருப்பான் ஆளு. அந்த மனுஷனை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு போய் தராசு தட்டுல வைக்கிறான். வச்சுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, இப்படிப்பட்ட கனமுள்ள மனிதன் அல்லாஹ்வினுடைய பார்வையில் ஒரு கொசுவை போன்ற ஒரு கனமுள்ளவனாக அவன் ஆகி விடுகிறான். அப்ப இதுக்கு என்ன, அவன் ரொம்ப பெரிய ஹியூஜ் பிரம்மாண்டமான உடல் சதையை கொண்டவனாக இருந்தாலும் அவன் அல்லாஹ்வினுடைய பார்வையில் கொசுவை போன்ற ஒரு கணத்தை உடையவனாக, அதாவது கொசுன்னா கொசு கிடையாது, கொசுவினுடைய அந்த ரெக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெக்கையை நம்ம வந்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு இருக்கும் சின்னதா, அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ்வினுடைய பார்வையில் இருக்கக்கூடியவனாக இருப்பான். அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக மனிதனும் அவன் என்ன பண்ணுவான், அந்த மீசான் என்கின்ற எடைத்தட்டில் அவன் வந்து எடை போடப்படுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதே போல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கால்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே ஒல்லியா இருக்குமா, ரொம்ப ஒல்லியா இருக்குமா, தின்னா இருக்குமா. அவங்களுடைய உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சதையா இல்லாம ரொம்ப ஒல்லியா இருப்பாங்களாம். அவங்களுடைய கால்களை பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிரிப்பாங்களாம், என்ன அவங்க கால் இப்படி இருக்கு. நம்ம சில பேர் உடல் அமைப்பு பார்த்தாலே அப்படித்தானே, என்ன அவங்க குண்டா இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி ஏதாவது ஒண்ணு கிண்டல் பண்ணுவோம்ல. அத மாதிரி உங்களோட காலை பார்த்து மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிரிப்பாங்களாம், என்ன இவங்க கால் இப்படி இருக்குது, இவ்வளவு ஒல்லியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்களாம். எல்லாம் மத்த மனுஷங்களோட வித்தியாசமா இருக்குன்னு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை பார்த்துட்டு மக்கள் இந்த மாதிரி சொல்றத பார்த்துட்டு, என்னுடைய உயிர் யார் கையில இருக்கோ அந்த அல்லாஹ் சொல்லி சொல்றாங்க, இப்படிப்பட்ட இந்த இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கால்களினுடைய கணம் அல்லாஹ்வினுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த உஹது மலையை விட மிகவும் கனம் வாய்ந்ததாக இருக்கிறது. புரியுதுங்களா? என்ன காரணத்தினாலன்னா அவர்களுடைய நம்பிக்கை, ஈமானின் காரணத்தினால். ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடல் அமைப்போ, உருவமோ, நிறமோ எதுவுமே நம்ம என்ன பண்ணது அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. அல்லாஹ் பார்ப்பது மனிதனுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான். நம்ம ஆனா என்ன பார்க்கிறோம்? மனுஷங்களோட உள்ளத்தை பார்க்கறது கிடையாது. அவனோட உருவத்தை, அவனுடைய ஸ்டேட்டஸ், அவனோட பணம், அவனுடைய இதை தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, அல்லாஹ் எதை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான்? மனிதனுடைய உள்ளத்துல அவன் என்ன நினைக்கிறாங்கிறத கூட அவன் என்ன பண்ண அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த நம்பிக்கை, அங்க அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த ஈமான் என்பது ரொம்ப பலமானதாக இருந்ததுனால, உடல் அமைப்பில் அவர்கள் மிகவும் ரொம்ப குறுகியவர்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய பார்வையில் உஹது மலையை விடவும் மிகவும் கனத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம என்ன பண்றாங்கன்னா அவர்களின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்றோம். ஏன்னா அவங்க அவ்வளவு தியாகங்கள் செய்திருக்காங்க. சோ இந்த இடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னா, மனிதர்களினுடைய உடலையோ, பணத்தையோ, பொருளையோ, நிறத்தையோ, உயரத்தையோ வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தவங்களை எடை போடவே கூடாது. சில பேர் இன்னைக்கு பார்த்தா அவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணி நகை போட்டிருந்தாதான் அந்த மனுஷங்களை மதிக்கவே செய்வாங்க. நம்ம பிள்ளைங்கள்ல இருந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். மனுஷங்களை மனுஷங்களாதான் பாரு. இந்த அழகு, இந்த கருப்பு, சிவப்புங்கிறத நம்மளா ஏற்படுத்தி கொண்டது தானே தவிர, இந்த கலரு, அழகு எல்லாம் எங்க போகுது? புழு திங்க போகுது. இந்த மண்ணுக்குள்ள போய் எல்லா மனிதர்களும் இறந்து அடக்கப்படக்கூடிய அந்த நிலையில இந்த புழு திங்கக்கூடிய இந்த உடம்புக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? அந்த மனசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து மனிதர்களை மனிதர்களாக சரிசமமானவர்களாக மதிக்கணுங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தர்றான். சரிங்களா? சோ அதே போல இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் 99 சுருள்களை, இந்த ஸ்க்ரால்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சுருள்கள்னா என்ன? நம்ம பார்த்திருக்கோம், நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் எழுதியிருப்பான் அல்லாஹ். நீ என்னென்ன செய்யறியோ, என்ன பேசுற எல்லாத்தையும், என்னங்களா? அப்போ அந்த சுருள்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? விரிப்பான் அல்லாஹ் மறுமை நாள்ல கொண்டு நம்ம கண்ணு எவ்வளவு தூரம் பார்க்க முடியுதோ தூரமா, அது வரைக்கும் அந்த சுருள்கள் என்ன பண்ண போகும்? அவ்வளவு நீளமானதாக, அவ்வளவு பெருசா இருக்கும்னு பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அப்போ அந்த மறுமை நாள்ல ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, 99 அவனுடைய 100 சுருள்கள் இருக்கு, அதுல 99 சுருள்கள் கொண்டு வரான். அந்த 99 சுருள்கள் முழுவதும் அவன் செய்த பாவங்கள், அவன் செய்த தவறுகளா ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? அப்ப இது எல்லாத்தையும் கொண்டு என்ன பண்றாங்கன்னா அந்த தராசினுடைய எடை தட்டுல போடுறாங்க. அப்ப போட்டா மிச்சம் 100ல எவ்வளவு இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அது ஃபுல்லா எப்படி பாவம் செஞ்சது. அப்போ இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு சைட்ல வச்சாச்சு, இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்போ அந்த மனுஷன் இது பண்றாங்க, ஒரே ஒரு சின்ன பேப்பர், இன்னொரு சுருள்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன துண்டு தாள்ல கொண்டு வரான். இது என்ன செஞ்சிட போகுது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட அந்த ஒரு துண்டு தாள் இருக்கு. அந்த துண்டு தாளில் எழுதப்பட்டது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்குரிய இறைவன் யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வாசகம் எழுதப்பட்ட ஒரு துண்டு தாள் இருக்கிறது. அப்போ என்ன பண்றான்னா அந்த மனிதன் சொல்றான், இறைவனே இந்த இது எப்படி கணத்தர போகுது அப்படின்னு நம்பிக்கை இழந்தவனா என்ன பண்றான்னா அவன் பேசுறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ் அநீதி என்ன பண்ணா இழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு தாளில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனே, அவனை தவிர வணங்குவதற்குரிய இறைவன் யாரும் இல்லைங்கிற அந்த துண்டு விஷயத்தை என்ன பண்றான் கொண்டு இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய தராசில் வைக்கிறாங்க. அது மிகவும் கனத்ததாக, அந்த 99 சுருள்களை விடவும் இது கனத்ததாக என்ன பண்ணிட்டு கீழே அங்கிருது. அப்போ என்ன காரணத்தினால அப்படின்னா, வெறும் அதுக்காக ஓகே நம்ம எல்லாம் முஸ்லிம்கள், நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டோம், அதனால நம்ம எல்லாருமே நம்மளுடைய இடைத்தட்டு கணத்தை நம்ம சொர்க்கத்துக்கு போயிருவோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதன்படி தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்தியவர்களை தான் சொல்லுது. புரியுதுங்களா? இன்னைக்கு எல்லாருமே அர்த்தம் தெரியாம கூட லா இலாஹ, இன்னைக்கு வீட்டுல ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம், வர்றவங்க எல்லாமே முஸ்லிமே கிடையாதுமா, ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குடும்பம், நான் முஸ்லீம், எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அர்த்தம் கூட அவங்களுக்கு தெரியாது. அப்ப அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எந்த ஒரு விஷயத்தை பின்பற்றாமல் இருந்தால் அவர்கள் சொர்க்கத்திற்கு போவாங்களான்னு கேட்டா எப்படி சாத்தியம்? அது என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா, நீங்க இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருத்தன் தான். அப்ப அந்த ஒருவனாகி அல்லாஹ் நமக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டு இருக்கான்? புறம் பேசாத, பொய் பேசாத, எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்கான். வட்டி வாங்காத, மனிதர்களோட சரிசமமா நடத்து, யாரையும் கீழ்ந்து தாழ்ந்து பார்க்காதீங்க,
தாய் தகப்பனுக்கு சேவை செய், கணவனுக்கு கட்டுப்பட்டு நட, குழந்தைங்களை சரியான முறையில, எவ்வளவோ விஷயங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். குர்ஆன்ல சொல்லாத விஷயங்களே கிடையாது. அப்ப அந்த விஷயத்தின்படி அந்த ஒருவனாகி அந்த அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறானோ அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவன் இட்ட கட்டளைகளை செய்து வாழ்க்கை வாழ்றாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்டவர்களுடைய அந்த ஒரு துண்டு பிரசுரம் வந்து என்ன பண்ணுது, எடையை வந்து கனத்து தரக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இப்ப நம்ம இதுக்கு இன்னொரு பாத்துருவோம். என்னன்னா கலிமத்தன் ஹஃபீஃபத்தன் அலல் லிசான் சகீலத்தன் ஃபில் மீசான். 2 வார்த்தை வந்து ரொம்ப வார்த்தையில ரொம்ப உச்சரிப்பதுல ரொம்ப லேசானதாக இருக்கும். ஆனா மீசான் என்கின்ற எடைத்தட்டில் கனத்ததாக இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம பார்த்திருக்கோம். அந்த திக்ர் பண்றத வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அது எடை வந்து கம்மியானதா இருந்தாலும், அதாவது வார்த்தை சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாலும், ஆனா எடைத்தட்டுல கனமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ளணும். சோ அதனால எல்லாரும் இன்னைக்கு நினைச்சிடக்கூடாது, ஓகே இந்த வசனம் அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்லிட்டேன், அதனால என்னோட தராசு கீழே போயிரும் வெயிட்ல அப்படின்னு நினைக்காதீங்க. அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டுகிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த வசனத்தோட முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம தொடரலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.